என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பிக் பாஸ் கிராண்ட் லான்ச், எஸ் சீசன் 8ஓட கிராண்ட் லான்ச் எல்லாருமே வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது நடந்துருச்சு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே பயங்கரமா ஒரு யோசனை இருந்துட்டே இருந்ததுல்ல, எப்படிடா வந்து நம்ம விஜய் சேதுபதி அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து மீம்ஸாவும் மக்களின் அன்பும் நம்மளுக்கு நிறைய தெரியுது. முக்கியமா சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணும்போது அவரு லைட்டா அப்படியே ஒரு ஊசி குத்துற மாதிரி பண்ணி விட்டுறாரு. அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நம்ம ப்ரிடிக்ஷன் லிஸ்ட் படி நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் லிஸ்ட் படி நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் போனப்போ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா போன ரவீந்திரன் கிட்ட இருந்தே வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு அவரோட லைட்டா அந்த நாட்டினஸ். பிகாஸ் அவங்க கேள்வி கேட்கிறாரு, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஒரு யாருமே அப்படி நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பவித்ர ஜனனி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் வந்து அவர் கொஞ்சம் ஜாலியா இருப்பாருன்னு நினைச்சேன், ரொம்ப டெரரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம கமல் சார் அவங்க கிட்ட இருக்கும், பட் அவர் சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லாம் ஹார்ஷா பேச மாட்டாரு. பட் விஜய் சேதுபதி வந்து நெத்தி அடி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஸோ இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி இன்னைக்கு எதை பத்தி நம்ம வந்து பயங்கரமா எல்லாருமே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இதுதான் வருது, 24 hours எவிக்ஷன். ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஒன் டேல நம்ம எதையுமே வந்து தீர்மானிக்க முடியாது. அதுவும் வந்து அவங்க அந்த டம்மி ட்ராஃபி ஒன்று கொடுத்துருப்பாரு இல்லையா விஜய் சேதுபதி, உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு டம்மி ட்ராஃபி கொடுத்து நீங்க இதை எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நான் நெஜ ட்ராஃபியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போட்டு உடைச்சிட்டு வர மாதிரி நம்ம ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க. அதெல்லாமே வந்து நமக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க இதை உடைக்கிறதுக்கு ஷி இஸ் நாட் டிசர்வ்ட் இல்லையா. ஏன்னா வந்து அவங்க இன்னும் கேமே ஆரம்பிக்கல. அண்ட் அவங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தாங்க. அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்திருக்கும். அதுலேயுமே வந்து கேம்லேயுமே வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டடாக தான் அவங்க நடந்திருப்பாங்க. பட் எனிவே அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்ம மூலியமாக தான் நடக்கும். எப்படியாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், இல்லை நம்ம விட்ட ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படின்வாங்களா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல நாமினேஷனை பற்றி முன்னாடி பேசிட்டு இருக்க அப்போ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, கேஷுவலா தான் பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து கேம் இல்ல நாமினேஷன் இதெல்லாம் கிடையாது. அப்ப வந்து தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, என்னன்னா எனக்கு வந்து நான் கேர்ள்ஸ்ல வந்து என்ன நீங்க நாமினேட் பண்ணா எனக்கு ஓகே தான். ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்டார்டிங் 6 பீப்புள்ல ஒருத்தவங்க உள்ள வந்தவங்கல்ல. ஸோ எங்களால தான் வந்து நீங்க பயங்கர அன்கம்ஃபர்டபுளா அந்த இடத்துல வந்து இருக்கீங்க, நடுவில் ஒரு வீட்டுல ஒரு கோடு போட்டு அந்த சைட்ல இருக்கீங்க. ஸோ நாங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். அந்த 4 பொண்ணுங்களே நீங்க எங்களை ஓட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நான் சிங்க்ல அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து தீபக் அவங்க தான் லீட் பண்ணியிருப்பாங்க. ரவீந்திரன் அண்ட் தீபக் வந்து இந்த கான்வர்சேஷன் லீட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா 24 ஹவர்ஸ்ல வந்து நான் போறதுக்கு ஐ எம் நாட் டிசர்வ்ட், இந்த மாதிரி போறதுக்கு எனக்கு அது இல்லை அப்படின்றத நீங்க எப்படி சொல்லுவீங்க, உங்களை எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க, அதுக்கு நீங்க பேசுங்க, அந்த மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது நான் சிக் இல்லையா. பிகாஸ் அவங்க எதுக்கு பேச சொன்னாங்கன்னா உங்களை நீங்க சேவ் பண்ணிக்கிறதுக்காக. பட் அவங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு சில பேர் இந்த ஹோம் சீக்ல வந்து இல்ல நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்றவாங்க தெரியுமா. நம்ம போகலான்னு நினைப்போம், இல்லை இல்லை ஆனால் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது இவங்க பண்ணது. மேபி அவங்க ஏஜ் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தவே மாட்டேன் நான் எப்பயுமே. பட் எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கே ஏதோ ஒரு இன்ஸ்டிங் சொல்லியிருக்கு போல இருக்கு, அவங்க இருக்க வேணான்னு. அதனால அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருப்பாங்க. அண்ட் நாமினேஷன் வர்றப்போ எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க ரீசன்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் தேடிட்டு இருக்கும் போது இவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு ரீசனை தேடிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன நீங்க நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் நாமினேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து யாருக்கும் அங்கே ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்க வேணாம் தான் நினைப்பாங்க வந்த ஒரே நாள்ல. ஸோ ஆப்வியஸ்லி நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அந்த மாதிரி சொல்ற ஒரு பர்சன் அந்த பொண்ணே போதுன்னு சொன்ன சொல்லுது, நம்ம ஏன் வந்து வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. அண்ட் இந்த நாமினேஷன்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ப்ரோமோல வந்து நம்ம பார்த்தோம், கொஞ்சம் அவர் பண்றதெல்லாம் ஆக்டிங் மாதிரி தான் இருந்தது. எஸ் ரஞ்சித் அவங்க தான் கொஞ்சம் சீரியஸாவே ரொம்ப ஃபேக்கா இருந்தது. ஏன்னா போன ஒரு நாள்லயே எப்படிங்க வந்து அவ்வளோ அட்டாச்மெண்ட் வரும், அவங்க 2 பேரும் பேசிக்க கூட இல்லை அந்த அளவுக்கு. அண்ட் இவரே நாமினேட் பண்ணுவாராம், அண்ட் இவரே வந்து அழுவாராம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஃபேக்காக இருந்தது. அந்த அழுதா மாதிரி பண்ணது தட்ஸ் வெரி ஃபேக். பட் எஸ் அதெல்லாம் கேம் பிளான், அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் பார்த்த நமக்கு தான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாச்சனா அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு. பிகாஸ் அந்த ஒன் டேல வந்து எதையுமே ப்ரூவ் பண்ணிட முடியாது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மேபி வைல்ட் கார்டு என்ட்ரி
இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஸோ இப்போ ஜாக்லின் பத்தி பேசும்போது, என்னடா ஜாக்லின் வந்து பயங்கர ஒரு ஆன்டிசிபேட் பண்ண ஒரு கான்டெஸ்டன்ட். நானுமே வந்து பேசியிருப்பேன், அவங்க வந்து இதை கண்டிப்பா காணவில்லை அப்படின்ற டேகை உடைச்சு இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத ஒன் டேல நம்ம டிசைட் பண்ண முடியாதுதான். பட் ஸ்டில் அவங்க வந்து கொஞ்சம் வீக் கண்டஸ்டன்ட் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் டேவே பேர் எடுக்க தேவையில்லை. பிகாஸ் நாங்களாம் உட்காந்து டீமா பார்த்துட்டு இருக்கிறப்ப கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 50 நாட்கள்ல பண்ண வேண்டியது இவங்க இப்பவே பண்றாங்க, ஏன் இப்படி அழறாங்க, ஏன் பாத்ரூம்க்குலாம் போய் அழறாங்க? ஏன்னா ஒண்ணுமே நடக்கல, அவங்க யாரும் கார்னர் பண்ணல, நத்திங் ஹேப்பன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பிரிச்சுட்டாங்களாம், அதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க சேது அவர்களுமே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீங்க இதுதான் எடுத்துக்கணும், அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா எஸ் டிசைட் பண்ணதுதான், மெஜாரிட்டி வின்ஸ் இல்லையா. பட் அவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்காம கொஞ்சம் கிட்டிஷா பிஹேவ் பண்ண மாதிரி தோணுச்சு. விஷால் அவங்களுமே, விஜய் விஷாலுமே வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணியிருப்பாரு நாமினேஷன் அப்போ. ஸோ பண்ணப்போ எனக்கு அதான் தோணுச்சு, அவரோட பாயிண்ட் வந்து வேலிடா தோணுச்சு. ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன், பட் வந்து நீங்க கொஞ்சம் வீக்கா ஆற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு சொல்லியிருப்பாரு. ஸோ எஸ், அதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தான் அவங்கள வந்து கொஞ்சம் டிஸ்லைக் பண்றதுக்கு. ஏன்னா யாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீக்கா லைட்டா அழுதுகிட்டே இருக்கிறவங்கள பிடிக்காது. இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்கிறவங்கள வந்து மக்கள் வந்து பார்த்து எதிர்பார்த்து கொண்டாடுவாங்க இல்லையா. ஸோ அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. மேபி அவங்களுக்கும் கொஞ்சம் லைட்டா ஹோம் சிக் இருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் போற எல்லாருக்குமே அந்த ஹோம் சிக்னஸ் வந்துடும், ஏன்னா நம்ம வந்து ஃபோனு அது இது இல்லாம இருப்போம். ஸோ யா, மேபி அதனால கூட இருக்கலாம். அண்ட் இவங்கள விஷாலை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ, விஷால், முத்துக்குமரன், ரவீந்திரன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா மூவ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது அவங்க எதை பத்தியுமே நினைச்சு வரி பண்ணாத மாதிரி இருக்கு. இப்போ மிச்சம் எல்லாருமே வந்து ரொம்ப மைண்ட்ல ஏதோ இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி விளையாடுறாங்க. பட் இவங்க 3 பேரும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா மூவ் பண்றாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். இப்போ முத்துக்குமரன், விஷால், ரவீந்திரன் இவங்கெல்லாம் வந்து நான் வந்து இதுக்கு உள்ள வந்திருக்கணும், அதை பத்தி நான் மட்டும்தான் கவலைப்படுவேன், இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்றது ஒரு இன்சிடென்ட் வந்து நான் சொல்லணும்னா, முத்துக்குமரன் அவங்க கிட்ட வந்து அருண் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கேட்பாரு, இந்த பாத்ரூம் விஷயங்கள்லாம் நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து இவங்கள பண்ண விட வேணாம், ரொம்ப ஹியூமனிடேரியனா வந்து பேசிட்டே இருப்பாரு அருண். அப்போ வந்து முத்துக்குமரன் சொல்வாரு, அப்படிலாம் பார்க்க முடியாது, வந்த முதல் நாள்லயேன்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு அருண். அதுக்கு இவர் சொல்வாரு, இல்ல வந்த முதல் நாளே நான் என் வேலையை பார்ப்பேன், ஏன்னா நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் இங்க வந்திருக்கிறதுக்கு அதை நான் ஜஸ்டிஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அருண் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வானபியா இருந்த மாதிரி இருந்தது. அதாவது எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும், அதாவது நம்ம ஆரி இருக்கார் இல்லையா, அவரோட லைட்டா அந்த ஒரு சாயல் வந்து நம்ம அருண் கிட்ட தெரிஞ்சுது. அது வந்து எஸ், ஆரி அவங்கள வரவேற்பாங்க, பட் அருண் எந்த அளவுக்கு வரவேற்பாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு அது கொஞ்சம் வானபி அப்படின்றதா. வானபின்னா என்ன, ஒரு மாதிரி என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி லைட்டா எனக்கு தோணுச்சு. ஸோ லைக் இப்படி ரொம்ப கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ், நம்மளுக்கு தெரியும் அவரு. ஸோ அந்த ஹைப்பர் ஆக்டிவ்ல கொஞ்சம் இதுவும் கலந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் அவருக்கு நான் நினைக்கிறது. அண்ட் ரவீந்திரன், ஸ்பீக்கிங் அபவுட் ரவீந்திரன், அவர் வந்து பிசிக்கல் டாஸ்க் அதெல்லாம் ஒத்தி வச்சிருங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து எப்பயுமே இட்ஸ் அபவுட் மென்டல் கேம். ஒரு பிசிக்கல் டாஸ்கையுமே வந்து அறிவாளித்தனமா மென்டலி நீங்க ப்ரிப்பேர் ஆகி போனீங்கன்னா அதை நீங்க வின் பண்ணலாம். ஸோ அது வந்து ரவீந்திரனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நான் நினைச்சேன் அவர் வந்து ஸ்டார்டிங்ல வருவாரு, எலிமினேட் 1 வீக்ல ஆவார்னு. பட் இப்போ அவர் உள்ள போனக்கப்புறம் கேம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ மேபி ஹை ஹோப்ஸ் ஃபார் ஹிம், பிகாஸ் மென்டலி இந்த ரிவ்யூவர் அப்படின்றதுனால கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. முத்துக்குமரன் அவர் வந்து சொல்லவே வேணாம், இந்த வீட்டில் கோடு போட்டு எந்த வீடு எடுக்கணும், ரூல்ஸ் என்ன அப்படின்றதுலாம் வந்து முத்து நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா வந்து ஒரு டீம் அப் பண்ணி, அவங்க பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ பாய்ஸ் வந்து டீம் அப் பண்ணி பண்றதுல அவரோட இன்வால்வ்மெண்ட் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுது. எல்லா இடத்துலையுமே பெக்யூலரா, அதாவது சில பேர் சொல்றதை மட்டும்தான் எல்லாரும் ஆமாப்பா அவன் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பாயிண்ட் வந்து வேலிடா இருந்தாலுமே வந்து உங்களை வந்து சில பேருக்கு பிடிக்காது. பட் முத்துக்குமரனை வந்து எல்லாருமே வந்து ஓகே அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் பிடிக்கிற மாதிரி இருந்தது அந்த பாய்ஸ் கேங்லயே. ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஆனா அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்காரு. பட் அது ஒரு நல்ல ஒரு ரேப்போ அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் அண்ட் ரேப்போ ஸ்கில்ஸ் அவருக்கு நிறைய இருக்குன்னு எனக்கு தோணுது அந்த பாய்ஸ் டீம்ல. அண்ட் தென் கமிங் டு கேர்ள்ஸ் டீம் வந்து கொஞ்சம் கயமையான ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும்ல, எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க, அதனால யாரு பேசுறதுமே சரியாவே கேட்க மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் சுனிதா வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் அண்டர் பிளே பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஷீஸ் வேரிங் அ மேக்கப், அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்டடா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போது ஒரு குரூப்ல வந்து நம்ம உங்க கண்ணை பார்த்து கம்யூனிகேட் பண்ணி பண்ணும்போது இன்னும் டீப்பர் கனெக்ஷன் இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் சுனிதா அவங்க கிட்ட மிஸ் ஆச்சு. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க்கிங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா
பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்னு வந்துட்டதுனால இது வந்து ஒரு குரூப் கேம். குரூப்பிசம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த குரூப்பிசமே இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு பிக் பாஸோட ஒரு பார்ட் ஆயிடுச்சு. யூ ஹாவ் டு know how to do groupism. இப்போ பாய்ஸ்னா அந்த பாய்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, கேர்ள்ஸ்னா அந்த குரூப்புக்கு நீங்க எப்படி ஹெட்டா இருக்க போறீங்க அப்படின்றத வந்து மையமா வச்சதுதான் இப்போ பிக் பாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு இல்ல குரூப்பிசம் அப்படின்ற ஒரு டேக். ஸோ வை நாட் அதே நம்ம ஒரு கேமா ஆக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸோட குட் ஸ்ட்ராட்டஜி தான் இது. அண்ட் இவங்க எல்லார பத்தி பேசிட்டு இருக்கிற போது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றவங்க தர்ஷா குப்தா அண்ட் பவித்ரா ஜனனி அண்ட் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர் பிளே தான் பண்றாங்க. அதாவது அவங்க இருக்காங்க, அவங்களோட குரல்லாம் வருது, பட் ரொம்ப அமைதியா தான் இருக்கு. அண்ட் ஆர்ஜே ஆனந்தியோட டேக் ஆஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. வந்து உட்கார்ந்த உடனே சூப்பரா பேசினாங்க. பட் தீபக்கோட கவுண்டர் ஆர்குமெண்ட் பேச பேச அவங்க கொஞ்சம் லைக் எப்படி சொல்றது, அவங்க பேசிட்டே இருந்தாங்க, அவர் கவுண்டர் கொடுக்கவும் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ண மாதிரி இருந்தது. அது வேணாம். ஆக்சுவலி நீங்க வந்து இன்னும் மோஸ்டா அப்படியே உடச்சு பேசும்போது தான் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஆர்ஜே ஆனந்தி அதை பண்ணாங்கன்னா அவங்களும் கண்டிப்பா வந்து பாயிண்ட் வேலிடா, நம்ம முத்துக்குமரன் மாதிரி வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் தர்ஷிகா அவங்களோட பாயிண்ட்ஸுமே நல்லா தான் இருந்தது, நல்ல பாயிண்ட்ஸ் வச்சாங்க. பட் கேரக்டர் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க என்னதான் வெல் மேனோட பிளேயரா இருந்தாலுமே அந்த டிசிப்ளினோ இல்லை கேரக்டர் வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து எனக்கு எப்போ ஒரு மாதிரி முகம் சுழிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, சௌந்தர்யா அவங்களோட வாய்ஸ் வந்து நமக்கு தெரியும். இப்போ எனக்கே வந்து அவங்க உள்ள போனக்கு அப்புறம் தான் அவங்க வாய்ஸ் எப்படின்னு தெரியும். பட் நான் போட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன், வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் வாய்ஸ் வந்து பிக் பாஸ் போனப்போ தான் தெரிஞ்சுது. சாச்சனா அண்ட் இன்னொருத்தவங்க கூட வந்து கேட்டிருப்பாங்க, என்னடா ஆச்சு உன் வாய்ஸ்க்கு, கோல்டா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இருக்கும் இல்லையா. ஆனா வந்து அவங்க தெரியாம கேட்டாங்க, அதுக்கு இல்லைங்க என் வாய்ஸே இப்படிதான் சொல்லும் போதே இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் வந்து தர்ஷிகா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் போல இருக்கு. பிகாஸ் அவங்க வாடி போடின்னு உரிமையிலலாம் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க நல்லா ஒரு க்ளோஸ் பாண்ட் இருக்கு, அவங்களுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க. அவங்க வந்து கலாய்க்கிறாங்க. எப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி கலாய்க்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற வகையில் தான் இருந்துச்சு. ஏன்னா புள்ளி மாதிரி தான் இருந்தது. அவங்க சொல்லுவாங்க முதல்ல இவளை பொம்பளை குரல்ல பேச சொல்ல அப்படின்னும் போது அவங்க முகம் நல்லாவே மாறுச்சு. அவங்க முகம் மாறலாம் கூட ஓகே, அவங்க ஜாலியாக எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம கடந்து போயிடலாம். பட் வந்து அவங்க முகமும் மாறுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாங்க. பட் அங்கே சண்டை வேணாம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா அவங்களுமே கொஞ்சம் பயந்து சுபாவமா தான் தெரியுறாங்க. ஸோ தர்ஷிகா இப்படி பண்ணது வந்து ரொம்பவே கேரக்டர் ரீதியாக அவங்களுக்கு அடி வாங்கும் அப்படின்னு தோணுது. ஸ்பீக்கிங் ஆஃப் கேரக்டர், அர்ணவ் பத்தியும் நம்ம கண்டிப்பா இதுல பேசி ஆகணும். அந்த ஆம்பளை மேட்டர், எஸ் அவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து தனி வழியில இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் என்ன பண்றாரு, அந்த அழுகிறது அதெல்லாம் போனாலுமே நம்ம வீட்டுல அந்த சில பெரியவங்கலாம் இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஏதாவது டூருக்குலாம் வந்து அப்படியே பயங்கரமா உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து வந்துட்டு இல்ல என்னப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர்கிட்ட நம்ம ஃபுல் பிளானையும் சொல்லியிருப்போம். ஆனா அவருக்கு புரியாது, மறுபடியும் கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரஞ்சித்தை நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு சில விஷயங்கள் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரானே தெரியல. எதுனா இந்த ரூல் புக்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல வந்து அவங்க எல்லாருமே வந்து முத்துக்குமரன் வந்து இன்ஃபேக்ட் சொன்னதையே திரும்பி 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 சொல்றாரு. பட் வந்து அவருக்கு புரியல ரஞ்சித்துக்கு, அது ஏன்றது தெரியல. நடிக்கிறாரா இல்ல உண்மையா நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க மாதிரி சிலதெல்லாம் சொன்னாலும் புரியாது இல்ல, ஏன்னா அவங்க புரிஞ்சுக்க விருப்பப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காரா அப்படின்றது தெரியல. அதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சில ஃபேக் ட்ராமாஸ்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அதுல வந்து இப்போ ஒரு ஆட் ஆன் ட்ராமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ணவ் வந்து அன்ஷிதா கிட்ட அழறாரு. என்ன அப்படின்னு சொல்லினா, எனக்கு வந்து ஒரு மாதிரி சாச்சனாவை எல்லாருமே கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதுவுமே எனக்கு கம்ப்ளீட் ஃபேக்காக தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எது பண்ணாலும் எனக்கு தின்னவோ தெரியல, பேசி வச்சுட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சாச்சனாக்கும் அவருக்கும் கனெக்டே இல்லை. உங்களுக்கு புரியுதா, நமக்கு வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப க்ளோஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அழுக வராது. அன்டில் அண்ட் அன்லெஸ் வெரி 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 சென்சிட்டிவ். அவரை போர்ட்ரே பண்ணிக்கிட்ட விதம் எப்படி, ஐம் வெரி ஸ்ட்ராங், கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. அவர் வந்து அது கோவமா வெளிப்படுத்தியிருந்தாருன்னா ஓகே, மேபி அந்த ஆக்டிங்கே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். பட் கிரைங் வந்து அவருக்கு செட் ஆகல, ஒரு மாதிரி ரொம்ப ஃபேக்கிஷா இருக்கு. அதுக்கு அன்ஷிதா கொடுக்குற பதில் என்னவோ நல்லா இருக்கு. மேபி அவங்க பேசி வச்சுக்கிட்டு பண்ணதுல அன்ஷிதா ஸ்கோர் பண்ற மாதிரி என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்ணவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அதுக்கு அன்ஷிதா என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க அட்லீஸ்ட் அது இந்த ஃபுல் டேல அது ஒரு வேலிட் பாயிண்ட் அன்ஷிதா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ட்ராமா அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ட்ராமாவே ஹேண்டில் பண்ண முடியாம ஜாக்லின் அழறதா இருக்கட்டும், இல்லை வந்து விஷால், முத்துக்குமரன் இவங்கலாம் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணி நல்லா பெட்டராக விளையாடுறதா இருக்கட்டும். அப்புறம் ஜெஃப்ரிலாம் பார்த்தீங்கன்னா
குட் ஸ்டார்ட் நல்லா ஆரம்பிச்சாரு. பட் இன்னைக்கு வந்து ரொம்பவே டவுன். மேபி வந்து அவர் கூட இருக்கிற அந்த பியர் அப்படின்றவங்க பயங்கர ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா எல்லாருமே நல்லா பேசுறாங்க சரியா, இங்க யாருமே வந்து தன்னோட இதை சொல்லாம இருக்கிறது யாருமே இல்லை, எல்லாருமே நல்லா பேசுறாங்க. சத்யாவுமே வந்து ஒரு காமிக்கல் டோன் ஒன்று எடுக்கிறாரு, அது நல்லா இருக்கு. அந்த ஒரு சாண்டி வைப் அது லைட்டா பண்றாரு. அவருக்கு அந்த ஸ்பேஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா பாருங்க, இவரை சொல்ல மறந்துட்டேன், தீபக் அவர் என்ன பண்றாருன்னா ஆங்கர் வேலை தான் அங்க போய் பாக்குறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பர்சனலி ரொம்ப வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம இங்க நீ நானா மாதிரி ஆயிடுச்சு. நான் இங்க நின்றுட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு நடுவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டோன் அவர் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு செக்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னமோ அவர் உட்காந்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கிளஸ்டரா வச்சு நம்ம ஒண்ணு கடைசியா ஒண்ணு ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம்ல, அது மாதிரி எல்லா வேலையும் அவர் அங்க பாக்குறாரு. பட் அதை பார்க்க வேணாம். ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ்ல, நான் யாரை சொல்றேன்னு தெரியும், அண்ட் இப்ப நடந்த ரீசெண்ட் இஷ்யூமே உங்களுக்கு தெரியும். அந்த இஷ்யூ மறுபடியும் அங்க வந்துடக்கூடாது அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் அந்த மீட்டரை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அது ரொம்ப ஒரு மாதிரி அவர் நடுவர் மாதிரி ஆயிடுறாரு அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்ச வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இதை பத்தி அட்ரஸ் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். அண்ட் இவங்க எல்லாருமே ஸ்கோர் பண்றாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் யார் இந்த சீசன்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ண போறா தெரியுமா? கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து மக்களின் குரலா வந்து மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டக்குன்னு இப்ப நம்மளுக்கு சுருக்குன்னு நம்ம கேட்போம் தெரியுமா, சில பேர்லாம் நம்ம லைஃப்ல இருப்பாங்க சுருக்குன்னு கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சுருக்குன்னு கேட்கிறாரு. பட் அந்த இடத்துல வந்து அவங்களால எதுவுமே பேசவும் முடியாது. ஸோ அது கரெக்டா அந்த மீட்டரை பிடிச்சி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பண்றாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. அந்த ஊர் விஷயங்கள்லாம் பேசும்போது எங்க ஊர்லயும் சாப்பிட்டே தான் சார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பேச வேண்டிய சில விஷயங்கள் தான். அண்ட் அர்ணவ் பேசும் போதுமே வந்து வீரத்துல என்னங்க ஆம்பளை பொம்பளை அப்படின்லாம் சொல்லும் போது யதார்த்தமா நம்ம பக்கத்து வீட்டு பையன் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான பையன் ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு தோணுச்சு கொஞ்சம் ரொம்ப ரூடா இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கே தோணுச்சு. பட் அந்த கேமுக்கு அது தேவைதான் இல்லை. எனக்கு வந்து மேபி அந்த பழைய ஹோஸ்ட் பார்த்து அது வந்து ஒரு அழகான ஒரு மீட்டரை பார்த்து இப்போ வந்து அவர் அப்படி பேசுறதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு ஹோஸ்டா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் மாறிடுவாங்க. அண்ட் சுத்தமா வந்து நம்ம கமல் அவங்களோட ஹோஸ்டிங் ஸ்டைல் சுத்தமா வரல, ஒரு ரொம்பவே வித்தியாசமா, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. டெஃபினெட்லி அது வந்து ட்ரூ. ஏன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப நெத்தி அடியா இருக்கு, வீக்கெண்ட் எபிசோட் மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் டே எபிசோட். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி வீக்கெண்ட்ல அவர் வந்து இன்னும் என்னெல்லாம் வந்து கேதர் பண்ணிட்டு வராருன்னு பார்ப்போம். அண்ட் சாச்சனா எவிக்ஷன் பத்தியும் கண்டிப்பா அங்க பேசுவாங்க. அண்ட் சாச்சனாவுமே வருவாங்கன்னு நினைக்கிறேன் வீக்கெண்ட் எபிசோட்ல, ஐம் நாட் ஷுர். பட் வந்து அவங்க அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதே நீங்க நினைச்சிருப்பீங்க, என்னடா ஒரு நாளுக்கு சொன்னா ஒரு வாரம் கண்டென்ட் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு. பட் நல்லா தான் இருக்குல்ல, ஒரு மாதிரி போர் அடிக்காம. ஃபர்ஸ்ட் நாள் எப்பவுமே ட்ரையா இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஏன்னா வந்து ஃபைட் இருக்கு, அழுக இருக்கு, எல்லாமே எல்லா எமோஷன்ஸும் அப்படியே கலந்து ஒரு கலவையா இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கண்டிப்பா நம்ம டெய்லி ரிவ்யூ பண்ணலாம்ல. கண்டிப்பா பண்றேன். இந்த சீசன் 8 உங்க கூட நான் டெய்லி ரிவ்யூ பண்ண போறேன். உங்க சப்போர்ட்டும் தேவை. அண்ட் உங்களுக்கான ஏதாவது சஜஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒப்பீனியன்ஸ்லாம், அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஜாலியா பேசலாம். அண்ட் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கான டெய்லி அப்டேட்ஸையும் நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன். எஸ், see you tomorrow. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.